இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்குதுன்னு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். திராவிடம்னு ஒன்று எங்க இருக்கு? யார் சொன்னது? அது கற்பிதம்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். பேசும்போது முன்னாடி உட்கார்ந்துருந்த ஒருத்தரில் நான் ஒருத்தன். எங்கே திராவிடம் தமிழை காக்குது? அருமை அண்ணன் ஜே.சி. பிரபாகரன் என்னுடன் தான் இருந்தார். அவர் என்னை விட்டு வெகு தூரம் சென்று பல மாதங்களாக வருடங்களாகிவிட்டது. ஆனால் தொடர்பில் என்னுடன் இன்றைக்கு தொடர்பு தான் இருந்து கொண்டிருக்கிறார். இரு கட்சியுமே தாக்குவது டிவிகே மட்டும்தான். அப்படி என்றால் இந்த கட்சி எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். காய்க்கிற மரத்தில் கல்லடிபடுவதைப் போல வெற்றி என்ற முடிவை மக்களால் மிக விரைவில் தெரிவிக்கப் போகிறார் என்பதை உணர்ந்துதான் இரு கட்சியிலே நம்மை தாக்கி கொண்டிருக்கிறார். எதிர்கட்சி ஆளுங்கட்சியை தாக்குவதில்லை, ஆளுங்கட்சி குறைபாடுகளை சொல்வதில்லை. எல்லோரும் ஒருமுகமாக நம்மை தாக்கி கொண்டிருக்கிறார். மாற்றம்னு ஒன்று இருக்குதுன்னா, இதுவரை இந்த மண்ணில் நிலவுன அரசியல் இருக்குல்ல, இந்தியம் திராவிடம் இந்த கட்சிகளுடைய ஆட்சி முறை இருக்கு இல்லையா, இதை மொத்தமா இந்த ஆட்சி இதை மாற்றுவது தான் மாற்றம். இந்த சும்மா இந்த கட்சி அங்க போய் சேர்றது, இந்த கட்சி அங்க போய் சேர்றது, இவரோட கூட்டணி வைக்கிறது, இங்க ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சியின் முறை மாறுமா? அதான் பிரச்சனை. இவர்களுக்கு யாருக்கும் கோட்பாடு மாற்றம் தத்துவ மாற்றம் கிடையாது. காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கோ திமுக அதிமுகவோ. அப்போ இவ்வளவு நாள் கழிச்சு 5 வருஷம் தராம இப்ப மட்டும் தாரன்னு சொல்லியிருக்காங்களே, ஏன்? அங்க 20 லட்சம் கொடுக்காங்க, 10 லட்சம் கொடுக்காங்க, இவங்க வரவேற்றாங்க, அதெல்லாம் வேற விஷயம். தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு அவதாரம் எடுத்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தன்னோட பொறுப்பை மத்திய அரசாங்கத்து மேலையும் பெற்றோர்கள் மேலையும் போட்டுட்டு கை கழுவக்கூடிய நிலைமையில் தமிழகத்தை அவர் கொண்டு வந்து விட்டுவிட்டார். நான் மாநாட்டில் இருப்பேன், ஒரு படம் பார்த்துட்டு இருப்பாரு. அதனால நான் என்ன பண்றதுக்கு சொல்லிட்டேன். டேட்டு ரிலீஸ் ஆகும்போது கிளைமேக்ஸ் என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அன்னைக்கு ஜனவரி 9 மாநாடு கிளைமேக்ஸ் அப்போ பொலிசியலர் பேசுவாங்கல்ல, அன்னைக்கு அவங்களுக்கு பதில் உங்களுக்கு தெரியும். அதான் எதிர்பார்ப்பு.